Hi hello friends எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Creative Head Tamil. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் நீங்களும் எப்படி உங்களோட வீடியோஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க ஒரு பிகினிங் யூடியூபராவோ அல்லது புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட்டப் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஃப்ளூட் லைட் தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிதான். அதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட இமேஜ் போட்டுருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9000 LMS பிரைட்னஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இது 40000 மணி நேரம் வரைக்கும் நமக்கு லாங் லைஃப் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ்ல வாங்கியிருக்கோம். இதில் நிறைய வெரைட்டியில் அவைலபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட RGB லைட் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட செல்லையும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளக்இன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா தனியாக பிளக் பண்ணணும். ஸோ தனியாக நீங்கள் ஒரு பிளக் வயர் வாங்கிட்டு வந்து சால்டரிங் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். மாற்றிக்கிட்டு சால்டரிங் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஷாக் அடிக்காத வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா நம்ம கொடுக்குற 200 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு பில் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மேல் பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராகவே இருக்குது. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட லைட்டிங்ஸ் இதில் தான் பார்த்தீங்கன்னா 50 லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 LEDs கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நமக்கு எந்த அளவு எஃபெக்ட் தேவைப்படுமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் நமக்கு இருக்குது. அடுத்து இந்த RGB லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் யூஸ் பண்ணி உங்களால் இதோட எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இந்த ரிமோட் வச்சு இந்த லைட்டிங்கில் மொத்தம் 16 கலர் வெரைட்டி கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் சில எஃபெக்ட்ஸையும் நம்மளால் தனியாக கொண்டு வர முடியும். ஸ்மூத், ஃபேடு, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வழியா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த லைட்டோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிமோட் வச்சு நம்மளால பண்ண முடியும். இதுல யூஸ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு செல் சின்னதா கொடுத்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு இன்க்ளூடா கொடுத்துருவாங்க. பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. இதுல ரெட் வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ரெட் அழுத்தினீங்கன்னா போதும், உங்களுக்கு ரெட் கலர் கிடைச்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒயிட் கலர் கூட இருக்கு. உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும்னாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை அழுத்திக்கோங்க. ஸோ இதை அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷ் ஆகி மாற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் கிடைக்குது. இதிலே ஃபீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதோ சைரனில் வர மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எஃபெக்ட். இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்மூத்தான கலர் சேஞ்சஸை உங்களால் கொண்டு வர முடியும். அடுத்து இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப பிளைனாக இருக்குது, அதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க, சில ப்ராடக்ட்ஸ் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமிங் செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் லைட் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருக்குது அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் கார்டனிங்கில் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதனால் தண்ணி பட்டாலோ எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு ஆகாது. நீங்கள் அதுக்காக தண்ணிக்குள்ள விட்டு முக்கியமாக பார்க்கக்கூடாது. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த கார்டனிங் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட வீட்டோட அவுட்டர் சைட்லாம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைட் யூஸ் பண்ணீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் எதுக்காக இந்த லைட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். ஸோ எப்பயுமே அந்த கிரே கலர் பார்த்தா ரொம்பவே போரிங்காக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ நார்மலாக நம்ம எந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு கலர்ஸாக தான் வரும். இந்த மாதிரி ஃப்ளூட் லைட் யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களால் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கலர் கொண்டு வர முடியும். உங்களோட மூட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கலரை சேஞ்ச் பண்ணி ரொம்பவே சூப்பரான பேக்ரவுண்ட் உங்களாலே கொண்டு வர முடியும். அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை உங்களோட கண்ணுக்கு டேரெக்டாக வச்சு யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இதில் வர வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதை டேரெக்டாக கண்ணுக்கு நேராக வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்ணு வலி ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட ரொம்ப அவாய்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த லைட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி லைட்டிங் மட்டும் இருந்தால் போதுமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி வீடியோ கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. அதுக்கு சில செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோ செட்டப். ஸோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் உட்காந்து பேசுகிற இடம். கரெக்டாக நான் உட்காந்து பேசினேன் அப்படின்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து கரெக்டாக மறைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் போட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் ஃப்ளூட் லைட் வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கொஞ்சம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வந்து அந்த ஃப்ளூட் லைட் ஆன் பண்ணியிருப்பேன். இது ஹைட் பார்த்தாது அப்படின்றதுனால ஒரு அட்டைப்பெட்டி வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் லைட் செட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நான் உட்காந்துருக்க இடத்துக்கு கரெக்டாக ஒரு 45 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்ச அந்த சாஃப்ட் லைட் பாக்ஸ் இருக்கும்.
ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த சாஃப்ட் லைட்டை கரெக்டாக நான் உட்காந்துருக்க இடத்துக்கு ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேட். ஸோ இந்த ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவரால் ஸ்டுடியோ செட்டப். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம். அடுத்து ஒரு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து 400 ரூபாய்க்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த 2 லைட்டும் வாங்கியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி 2 லைட்டாக வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டர். ஓவராலாக இந்த லைட் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் இதில் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம பை பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கிரியேட்டிவ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.